விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 10/6/2024 வைகாசி மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு பொருளுக்காக கடன் தேடின்னு இருப்பீங்க. அந்த கடன் இன்றைக்கி கிளிக் ஆகிடும். அதனால் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். அந்த கடனை எதுக்குன்னா சுபவிரிய கடன். குடும்பத்திற்கு தேவையான ஒரு விஷயத்திற்காக ஒரு கடனுக்காக அப்ளிகேஷனே போட்டு வச்சுருப்பீங்க. அதை முடிக்கக்கூடிய நாள். பிள்ளைகள் விஷயம் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். சிலர் பழைய கடனிலிருந்து புது கடனை எடுப்பதற்குண்டான நாளாக காணப்படுகிறது. வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நாள். ஆகவே உற்சாகம் ஊட்டக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருந்திருப்பீங்கள்ல, அதெல்லாம் இன்றைக்கி போயிடும். எல்லாற்றிலையும் சமாளிக்கக்கூடிய நம்பிக்கை ஏற்படும். பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், பெற்றோர் விஷயம் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக உத்தியோகத்தில், படிப்பில், வியாபாரத்தில் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்திருப்பீங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ் இன்றைக்கி சால்வ் ஆகிறது கண்கூடாக பார்க்கலாம். ஸோ வெளி வட்டாரத்தில் ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கக்கூடிய நாளாக காணப்படுவது தான் ரிஷபத்திற்கு ஏற்றமான ஒரு அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். வார்த்தையை கொடுத்துட்டோமே, காப்பாற்ற முடியுமாலாம் யோசிச்சிருப்பீங்க. அதெல்லாம் இன்றைக்கி அழகாக காப்பாற்றலாம். கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப நாளாக ஒரு மன வருத்தம் இருக்கும். அது இன்றைக்கி தீர்ந்துடும். தேகாரிக்கத்திற்காக ஏதாவது ஒரு டெஸ்டெல்லாம் கொடுத்துருப்பீங்க. அந்த ரிசல்ட்டெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமான அமைப்பாக காணப்படும். ஸோ கொடுத்த வாக்க குடும்பத்தை காப்பாற்றலாம், வெளி இடத்தில் காப்பாற்றலாம். ஸோ ஒரு மாதிரி ஒரு பூரிப்பு காணப்படும். விரயங்கள் அதிகமாக இருக்கும். அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி இல்லாமல் ஒரு 2 மாதத்துக்கு மத்தியானம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்து தப்பிச்சிக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும். எல்லாமே நடக்கிறச்ச வண்டியில் மட்டும் ஸ்டைலாக ஓட்டினீங்கன்னா நடக்க முடிகிறதே கஷ்டமாயிடும். ஸோ வண்டியில் எவ்வளோ கவனமாக இருக்கணுன்றது தான் அதனுடைய சூட்சமம். பதவி உயர்வு, படிப்பில் இருந்த தடை நீங்குவது, உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவது, தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது எல்லாம் காணப்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். யாருக்காவது மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே ஒரு அன்னதானம் பண்ணிவிடுங்க. தொழில் சார்ந்த விஷயம், வெளியிடம், பயணம், பெற்றோர் பெரியோர் ஒரு நீண்ட நாடாக அவங்க நினச்ச ஒரு காரியம் கை கொடுக்கக்கூடிய நாள். ஆச்சரியமாக இருக்கும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். சுபவிரிய பிராப்தம் ஏற்படக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க கன்னி. பணமே இல்லைன்னு கஷ்டப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி ஏதாவது ஒரு ரூட்டில் பணம் கிடைக்கும். முதலீடு செய்யலாமான்னு யோசிச்சிருப்பீங்க. தைரியமாக செய்வீங்க. பிள்ளைகளுக்காக சுப செலவுகளோ இல்லை படிப்பு சம்மந்தப்பட்ட செலவோ, அவர்களுக்காக தேவையான ஒரு செலவுகளுக்கு பணம் வரும். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்மந்தப்பட்ட முன்னேற்றம் ஆச்சரியத்தக்க அளவுக்கு வரும். எதில் அப்போ கவனமாக இருக்கணும்? குடும்பத்தில் தான் சாமி. குடும்பத்தில் தான் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் இங்கே ஓடுவீங்க, அங்கே ஓடுவீங்க, அப்படி எமோஷனல் ஆவீங்க. அதை மட்டும் தவிர்த்துக்குங்க.
மற்றபடி எல்லாம் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? துலாம். என்ன மாதிரி அனுகூலம், படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் ரொம்ப நாளாக உங்களை தண்ணி காட்டியிருக்கோம், அதெல்லாம் இன்றைக்கி சரியாயிடும். ஆனால் மேலதிகாரிங்க கிட்ட மட்டும் கோபம் வேண்டாம். வேலையிலேருந்து ஒன்றா சேர்ந்து ஆப்படிச்சிடுவாங்க. வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும். எந்த பயணம் வந்தாலும் எடுத்துக்குங்க, அதில் பெரிய சக்ஸஸ் ஏற்படக்கூடிய ராசி யார்? துலா ராசி. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ராசி யார்? துலா ராசி. புதிய தொழில் தொடங்குவதற்கு தைரியமாக இறங்குங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? விருச்சகம். கூட இருந்துக்கினே இருப்பாங்க, உங்களை பார்த்து ஐயோ கும்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எப்படா நீங்கள் எதுலையா மாட்டுவீங்கன்னு தேடுவாங்க. அதனால் ஜாக்கிரதை. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. நம்ம குடும்பத்திலே கூடாது, பிறர் குடும்பத்தில் போயிட்டு நீங்கள் ஆலோசனைலாம் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அந்த குடும்பம் கெட்டுடும், உங்கள் குடும்பமும் கெட்டுடும். பார்த்துக்குங்க. வெளியிடம் பயண சமயத்தில் ஆணாக இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள் ஆண்கள் விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றது விதி. அந்த விதியை யார் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்? நீங்கள் தான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? தனுசு. சந்திராஷ்டம் காட்டுது, கோபம் வேண்டாம். சத்ருக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். தொழில் உத்தியோகத்திலலாம் குரு பார்வைனால நல்லாயிருக்கும். வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படும், சுபவரிய பிராப்தம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்து புது கடன்கள் எடுப்பதும் புது முதலீடுகள் செய்வதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அதனால் அந்த முதலீடுகள் நம்மளே பெரிய சந்தோஷம் ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். கூடா நட்பு கேடு விளையும், அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு என்ன ஏற்றுமை, என்ன நல்லது? பிள்ளைகள் விஷயத்தில் வண்டி வாகனம், அவர்கள் பழக்க வழக்கத்தில் கவனம். லாபம் அனுகூலம் காணப்படும். முதலீடுகள் சந்தோஷம். எங்கே சிக்கல் வருதுன்னா துணை அல்லது துணைவியார் இடத்துல ஏதாவது தமாஷா பேசுவீங்க, அது இன்றைக்கி 4 பேர் பஞ்சாயத்து ஆகிடும். திண்ணை பஞ்சாயத்து, சோஃபா பஞ்சாயத்து, கட்டிலறை பஞ்சாயத்து, ஃபோன் பஞ்சாயத்து. ஸோ குடும்பத்தில் மட்டும் தமாஷா பேசுகிறது கூட ஜாக்கிரதையாக பேசக்கூடிய நாள் என்பது மகரம் உணரணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். பணவரவுக்கு உத்தரவு, பேர் புகழ் வருவதற்கு உத்தரவு. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். தாய் வழி வரவு, தந்தை வழி வரவு மேன்மை அடைவது. உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது. யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மனக்கசப்பு நீங்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும். படிப்படியாக அனுகூலமான காலகட்டம் யாருக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு. முதலீடுகள் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளுக்காக ஏதாவது சொத்து சேர்க்கைக்கு உத்தரவாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? மீனம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. குடும்பத்தில் சுப செய்திகள் வரும், அனுகூலம் காணப்படும். பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றுவீர்கள். ராகு இருக்கிறதுனால ஏதாவது யோசனை இருக்கும், அதெல்லாம் டக்குன்னு ஓவர்லுக் பண்ண முடியாது. நான் எப்படி புத்திசாலி தெரியுமா, ஏன் இவ்வளோ பயப்படுறேன் தெரியுமா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ராகு இருக்கிறனால நரசிம்மர் மந்திரத்தை கேட்பது, துர்க்கை கவசத்தை கேட்பது தான் ஒரே வழி. குடும்பத்தில் அனுகூலம். பிள்ளைகளுக்காக சில செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நாள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இன்றைய பலனை பார்த்தோம். உங்க ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்ததா ஜோதிடம் சார்ந்து ஏகப்பட்ட சந்தேகங்கள் எங்களுக்கு குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுல இன்னைக்கு ஜோதிடர் நமக்கு எந்த சந்தேகத்துக்கு என்ன மாதிரி விடை கொடுக்க போறாருங்கிறது வாங்க பார்த்துடலாம். பெரும்பாலையிலிருந்து பாண்டி என்பவர் விசித்திரமான கேள்வி கேட்டிருக்கார். தூக்கம் வரவில்லை, வயிறு வலிக்கிறது, உப்பிசமாக இருக்கிறது.
ஃபஸ்ட்டு டாக்டரை பாரு சாமி, டாக்டரை பார்த்துட்டு தான் ஜோதிடத்தில் வரணும். தேக ஆரோக்கியத்திலலாம் இதுக்கு போய் இதை செஞ்சுக்கோ அதை செஞ்சுக்கோன்னு நாங்கள் சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கா? கிடையாது. டாக்டரு போய் பார்த்து அந்த மருந்து வேலை செய்கிறதுக்கு தான் மந்திரங்கள் எல்லாம். இது போல் இருக்கிறதுக்கெல்லாம் என்ன, நரசிம்மர் காயத்ரி ரொம்ப நல்லது. ஆனால் அவருக்கு மேலே நல்லது யார்? டாக்டரை பார்க்குறது.